Hi, hello friends, வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா என்னோட busy day routine தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்படி என்ன பிஸின்னு பாத்தீங்கன்னா எனக்கு cleaning work நிறைய இருந்துச்சு, cooking work இன்னைக்கு அதிகம். அப்புறம் வந்து கார்டனுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரூமை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட கபோர்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னோட கபோர்டை நான் க்ளீன் பண்ணிட்டேனாலே என்னோட ரூமே வந்துட்டு க்ளீன் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய கபோர்டை வந்து ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் டைம் ஆனதுனால நான் குக் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ண போகிறோம். கீ ரைஸோட ரெசிபியை வந்து நான் இன்னொரு வீடியோவில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணால் வீடியோ லென்த் ஆகிடும். நான் சிக்கன் கிரேவியோட ரெசிபியை மட்டும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம முழுசாக வதக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு அப்புறம் பட்டை பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இருபது சின்ன வெங்காயம் கிட்ட தோலை மட்டும் எடுத்துகிட்டு முழு வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 4 தக்காளி முழுசாக தான் போடணும், வெட்டக்கூடாது. போட்டு இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மட்டன் கிரேவியும் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து சிக்கன் கிரேவி. எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியை எப்படி நம்ம அரைச்சி தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். அதனால் இது முழுசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாமே நல்லா பீல் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும். மட்டன் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து முந்திரியோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கிரேவியை வந்துட்டு நீங்கள் வந்து குக்கரில் தான் பண்ண முடியும். 1 ஸ்பூன் வந்து ஆயில், 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேணாம் அப்படின்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா சிக்கன் வதங்கணும். அது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், காரம் வேணால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி 6 விசில் வச்சுருங்க. 6 விசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சிக்கன் வந்து ஜூஸியாக ரெடி ஆகிடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீ ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. இதோட ரெசிபியை வந்து நான் தனியாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கிளியராக. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கார்டனுக்கு வந்தோம். நாங்கள் எப்போ கார்டனுக்கு வந்தாலும் இந்த வாளுக்கு இதே தான் வேலை, தண்ணி பிடிச்சி ஊற்றுறது இல்லைன்னா மண்ணள்ளி விளையாடுறது தான் வேலை. நீங்கள் கார்டன் வீடியோ பார்த்துருந்தா தெரியும், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக க்ளீன் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.